இப்பொழுது இம்மாலை பொழுதில் கலையினை ருசிக்க வந்த எனது அன்பார்ந்த காராள கவுண்டன் மற்றும் கவுண்டிச்சிகளுக்கும் எனது அற்புதமான மாலை வணக்கங்கள். பெரும் படைக்கு தலைமையேற்று ஓடா நிலையில் கோட்டை கட்டி தரணி ஆண்ட வம்சமையா, தலை குனிந்து வாழாதையா, இது கொங்கு நாட்டு சிங்கமையா, இது கோலையாக நிற்காதையா, கப்பம் கட்டி வாழ மாட்டோம், எவனிடமும் தலை குனிந்து நிற்க மாட்டோம், கரு சிவப்பு மண் சிவக்க, கரிசல் மண் தூள் பறக்க, வெள்ளையனை வேற்றறுக்க, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவே ஆட்சி செய்த தீரன் சின்னமலையின் வாரிசுகளையா. நம் இனத்தின் பண்பாடான வள்ளிக்கும்மி மற்றும் ஒயிலாட்டம் அழியும் நிலைக்கு சென்றது. அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் பல குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒரு குழுவாக இவ்விடத்தில் நாமக்கல் செல்வமுருகன் வள்ளிக்கும்மி மற்றும் கொங்கு ஒயிலாட்ட குழுவை ஒருங்கிணைக்கும் பணியில் செங்குனி குலத்து செண்பகமாம், கணந்தை குலத்து செல்வியினை கணித்தவராம், பொட்டிவண்டி பாடலில் சிறந்த நம் ஆசிரியர் திரு கொங்கு மேகநாதன் மாமாவை அன்புடன் வரவேற்கின்றோம். அச்சாணி இல்லாத தேர் இயங்காது. அதுபோல நம் குழுவில் அச்சாணிகளாக இயங்கும் முத்துசாமி மாமா விளையன் குலம், மணிகண்டன் ஆந்தை குலம், கவின் மற்றும் சஞ்சய் பண்ணை குலம் ஆகியோரை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு பூந்தோட்டம் என்பது தோட்டக்காரனின் கையில் தான் உள்ளது. அதுபோல செல்வமுருகன் குழுவானது பயிற்சி அளிப்பவர்களின் கையில் தான் உள்ளது. பார்த்து பார்த்து பயிற்சி அளித்து இன்று பெருமாப்பட்டி கவுண்டர்களை பூக்களை போல் பூக்க வைத்த ஆசிரியர்கள் மற்றும் பண்பாட்டின் நெறியை அறிய கண்டு கழிக்க வந்த ஊர் பொதுமக்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடல்ல கலந்தாலும் கவுண்டனா கலக்கணுமுங்கோ, வெள்ளத்தோட போனாலும் வெள்ளாளனா போகணுமுங்கோ, குடிசையில வாழ்ந்தாலும் குடியானவனா வாழணுமுங்கோ, மண்ணுக்குள்ள போனாலும் மானத்தோட போகணுமுங்கோ என கொங்கு தமிழில் எங்களது உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.